செவ்வாய் கிரகத்தில் இறந்தது. சிவப்பு கிரகத்தில் தூசி பிசாசு எவ்வாறு நகர்கிறது என்பதை இன்சைட் லேண்டர் வெளிப்படுத்துகிறது. நாசாவின் மார்ஸ் ரிகனைசன்ஸ் ஆர்பிட்டர் எம்ஆர்ஓ சமீபத்தில் ஓய்வு பெற்ற இன்சைட் லேண்டரின் அதிர்ச்சியூட்டும் புதிய படங்களை கைப்பற்றியது. அதன் சோலார் பேனல்களில் தூசி குவிப்பு காலப்போக்கில் அதன் தோற்றத்தை எவ்வாறு மாற்றியது என்பதை வெளிப்படுத்துகிறது. அக்டோபர் 23, 2024 அன்று எம்ஆர்ஓவின் உயர்தெளிவு இமேஜிங் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் (HiRIAC) கேமராவால் எடுக்கப்பட்டது. இன்சைட்டின் சோலார் பேனல்கள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பின் சிவப்பு பழுப்பு நிறத்தை பகிர்ந்து கொள்வதை படங்கள் காட்டுகின்றன. நவம்பர் 2018 இன்சைட் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது மற்றும் செவ்வாய் நிலநடுக்கங்களை கண்டறிவதில் கருவியாக இருந்தது. கிரகத்தின் மேலோடு, மேண்டில் மற்றும் மையத்தின் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. அதன் பணி முழுவதும் நாசாவின் ஜெட் ப்ராபல்ஷன் ஆய்வகத்தின் பொறியியலாளர்கள் இன்சைட்டின் சோலார் பேனல்களில் தூசி படிவதை கண்காணித்தனர். இது அதன் மின் உற்பத்தி திறன்களை கணிசமாக பாதித்தது. 2022 டிசம்பரில் மின்சாரம் இல்லாமல் மற்றும் தகவல் தொடர்புகளை நிறுத்திய பிறகு நாசா அதிகாரப்பூர்வமாக இன்சைட் ஓய்வு பெற்றது. ஆனால் காற்று அதன் பேனல்களில் இருந்து தூசியை அகற்றினால் சிக்னல்களை தொடர்ந்து கேட்டு வந்தது. சமீபத்திய HiRIAC படங்கள் இன்சைட்டிற்கு விடைபெறும் மற்றும் அதன் தரையிறங்கும் தளம் எவ்வாறு உருவாகியுள்ளது என்பதை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளால் கோரப்பட்டது. பிரவுன் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் குழு உறுப்பினர் இங்கிரிட் டவர் கூறுகையில், இன்சைட் மூலம் நாம் இனி கேட்கவில்லை என்றாலும் அது இன்னும் செவ்வாய் கிரகத்தைப் பற்றி நமக்கு கற்பிக்கிறது. தூசி திரட்சியை கண்காணிப்பது செவ்வாய் சுற்றுச்சூழலை வடிவமைக்கும் காற்று மற்றும் தூசி சுழற்சிகளை புரிந்துகொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறது. செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் நிலப்பரப்பில் தூசி முக்கிய பங்கு வகிக்கிறது. வானிலை முறைகள் முதல் விண்கல் தாக்க பள்ளங்களின் வயதானவரை அனைத்தையும் பாதிக்கிறது. எதிர்கால பயணங்களை தயாரிப்பதற்கு, குறிப்பாக சூரிய சக்தியை நம்பியிருக்கும் தூசி இயக்கவியல் பற்றிய ஆய்வு அவசியம். இன்சைட்டின் தரையிறக்கம் அதன் ரெட்ரோராக்கெட் த்ரஸ்டர்களால் உருவாக்கப்பட்டதை எவ்வாறு குறிக்கிறது மற்றும் தூசி கவரேஜ் காரணமாக காலப்போக்கில் மங்கிவிட்டது என்பதையும் படங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த மாற்றங்களை நாசா தொடர்ந்து ஆய்வு செய்வதால் அவை செவ்வாய் கிரகத்தின் செயல்முறைகள் பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை பெறுகின்றன. அவை சிவப்பு கிரகத்தில் எதிர்கால ஆய்வு முயற்சிகளை தெரிவிக்கின்றன. India Today